வாங்க மிளகு கார சேவ் எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் இந்த மிளகு கார சேவ் எப்படி செய்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். சோடா மாவு ஒரு சிட்டிகை போட்டுக்கிறாங்க. மிளகு வந்து நல்ல காரமான ஃபர்ஸ்ட்டு குவாலிட்டி மிளகு எடுத்துங்க. அப்பதான் மிளகு கார சேவ் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஜீரகம் எடுத்துக்கிறாங்க. உப்பு தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துக்கிறாங்க. தேவையான அளவுக்கு வந்து ஆயில் எடுத்துக்கிறாங்க. நீங்கள் எந்த எண்ணெய் வேணால் ஊற்றிக்கலாம். அவங்க வந்து பாம் ஆயிலில் தான் செய்கிறாங்க. ரீஃபண்டரில் செஞ்சால் அந்த அளவுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. கடலை மாவு, அரிசி மாவுங்க. அரிசி மாவு வந்து பச்சை அரிசி மட்டும் தான் எடுக்கணும். புழுங்கரிசிலாம் போட்டிங்கன்னா மிளகு கார சேவ் சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. இப்போ வந்து மாவு வந்து அவங்க எப்படி பிசைகிறாங்களோ அந்த மாதிரியே வந்து நீங்களும் மாவு பிசைங்க. அப்போ தான் வந்து இந்த மிளகு கார சேவ் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கம்பெனிலலாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக தயார் பண்ணுவாங்க. அதனால வந்து மாவு வந்து தனித்தனியா பிரிச்சு எடுத்துட்டு வந்துருவாங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு சிங்கிள் வந்து 4 கிலோ போடுறாங்க இந்த மிளகு கார சேவு. 2 1/2 கிலோ வந்து பார்த்தீங்கன்னா, கடலை மாவு போட்டுருவாங்க. 1 1/2 கிலோ வந்து அரிசி மாவு போடுறாங்க. அவங்களுக்கு வந்து தண்ணியோட அளவு தெரியுங்க. அதனால கொஞ்சம் கொஞ்சமா ஊத்திக்கிறாங்க. நீங்க தண்ணி ஊத்தி பெசைய பார்த்து வந்து கம்மியா ஊத்தி மாவு பெசைங்க. அப்பதான் இந்த மிளகு கார சேவ் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டா இருக்குங்க. அதிகமா தண்ணி ஊத்தாதீங்க. அப்புறம் வந்து மாவு எக்ஸ்ட்ரா சேர்க்க பார்த்து மிளகு கார சேவ் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இப்ப பாருங்க மாவு வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்பவும் கெட்டியா இருக்கக்கூடாது, ரொம்பவும் லூஸா இருக்கக்கூடாது. மீடியமா இருக்கணும். பாருங்க, இந்த மாரி வந்து மாவ வந்து நல்லா பெசையணுங்க. எந்த அளவுக்கு மாவு பெசைறாங்கன்னு பாருங்க. அப்ப மட்டும் தாங்க மிளகு கார சேவம். இப்ப எப்படி செய்றாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. மிளகு கார சேவலாம் வந்து கம்பெனியில வந்து பார்த்தீங்கன்னா, இதுதாங்க அச்சு. இந்த அச்சுல வந்து மாவ வச்சு அழுத்தி அழுத்தி உடுவாங்க. அழுத்தி அழுத்தி உட பார்த்து இந்த மிளகு கார சேவ் வந்து நம்மளுக்கு உதிரி உதிரியா கிடைக்கும். சாப்பிட்றதுக்கும் நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டா இருக்கும். நீங்க வந்து வீட்ல செய்ய பார்த்து இந்த மாரிலாம் செய்யாதீங்க. இது கொஞ்சம் ஆபத்தான ஒரு வேலை தான். மாஸ்டருங்க மட்டும் தான் இந்த மாரி வேலை செய்வாங்க. நம்ம வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, முறுக்குக்குன்னு தனியா அச்சுலாம் இருக்கும். அதில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காரா சேவுக்குன்னு தனியா ஒரு அச்சு இருக்கும். அதில வந்து செய்யுங்க. அப்பதான் வந்து இந்த மிளகு காரா சேவு நம்மளுக்கு இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க. எந்த அளவுக்கு வருங்க. வானல் ஃபுல்லா இருக்குதுங்களா? சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டா இருக்கும். கரெக்ட்டா ஒரு 30 நிமிஷத்திலே நம்மளுக்கு மிளகு கார சேவு ரெடி ஆயிடுங்க. இப்போ வந்து 2 வேக்காடு குடுக்கணுங்க. ஏற்கனவே வந்து செஞ்சு வச்சத எடுத்து இதில எடுத்து கொட்டிட்டாங்களா, 2 வேக்காடு குடுத்தா மட்டும் தான் இந்த மிளகு கார சேவ் நல்லாயிருக்கும். நம்ம சேனல வந்து இப்ப தான் நீங்க புதுசா பார்க்குறீங்கன்னா, விஜய் ஆல் இன் ஒன் தமிழ் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன தட்டி விட்டுடுங்க. ஆல்ல வச்சுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். உங்க நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இப்ப பாருங்க மிளகு கார சேவு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. மாவு ரெடி பண்ணுறதுலேருந்து எண்ணெயில போட்டு எடுக்கிறதுலேருந்து கரெக்ட்டா 30 நிமிஷத்திலே நம்மளுக்கு ரெடி ஆயிடும். அதுக்கப்புறம் வந்து நீங்க கடையிலேயே வாங்க தேவையில்லைங்க. நம்ம வீட்டிலேயே வந்து செஞ்சு சாப்பிடலாம். நம்ம சேனல்ல வந்து அனைத்து விதமான ஸ்நாக்ஸ்லாம் வந்து எப்படி செய்யறதுன்னு சொல்லி எல்லாத்துக்குமே வந்து நான் வீடியோ போட்டிருக்கிறேன். நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வச்சிருந்தா மட்டும் தான், நீங்க நினைக்கிறப்பலாம் வந்து நம்ம சேனல்ல வந்து என்னென்ன வீடியோ போட்டிருக்கோமோ எல்லாத்தையும் போய் பாருங்க. பார்த்துட்டு நீங்க வீட்ல வந்து செஞ்சு சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் கடையிலேயே வாங்க தேவையில்ல. மிளகு கார சேவ் ரெடி ஆயிடுச்சுங்க.